அனைவருக்கும் வணக்கம். அதிகமான மருத்துவ குணம் கொண்ட வேப்பம்பூ துவையல் தாங்க. வேப்பம்பூ சம்மரில் தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் இதில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, பிளேட்டில் ஆற போட்டதுல எல்லாம் என்னென்ன அப்படின்னா, கருப்பு முழு உளுந்துங்க 25 கிராம் எடுத்து இதை நெய்யில் தான் வறுக்கணும். இந்த வேப்பம்பூ சார்ந்த எல்லா ரெசிபிக்குமே நெய் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ இது வடை சட்டியில் போட்டு நான் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துருக்கிறேன். இந்த வறுக்கிறத கவனமாக வறுங்க, கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் கருப்பு முழு உளுந்து வறுக்க பயமாக இருந்தால் நீங்கள் வெள்ளம் உளுத்து எடுத்துக்கங்க. அடுத்தது அது வறுத்து எடுத்த பிறகு திரும்ப கொஞ்சம் நெய் வச்சு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு பார்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். அடுத்து 7-8 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கழுவி எடுத்து வச்ச வேப்பம்பூ தான். இதையுமே நம்ம இதோட சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம். அடுத்து கருவேப்பிலை இது கழுவி நிழல் காய்ச்சலே காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஈரம் இல்லாமல் அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். அப்போ பச்சை மிளகாய், பூண்டு, அடுத்தது இந்த வேப்பம்பூ இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு ஒரு தேங்காய் ஒரு 7-8 பல், அதாவது பீஸாக எடுத்துக்கணும் பார்த்தீங்களா, அதை நம்ம கையில் காட்டும் பாருங்க. எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் நானும் அவரும் தான் அப்படிங்கிறப்ப எனக்கு துவையல் ரொம்ப பெருசாக வேண்டாம். அந்தளவுக்கு எடுத்தாலே ஓரளவுக்கு எங்களுக்கு தாராளமாக வந்துடும். அப்படிங்கிறதுக்கு தான் நான் தேங்காய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அப்போ நெய்யில் வதக்குங்க, தேங்காய் நல்லா சேர்த்துக்கோங்க. பூண்டு புளி இதுக்கு நல்லா ஜாஸ்தியாக வைக்கணுங்க. வேப்பம்பூக்கு புளி ஜாஸ்தி வைக்கணும். அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து இந்த வடை சட்டியிலே நீங்கள் போட்டுருங்க. இது இரும்பு சட்டிங்கிறதால சூடு நல்லா இருக்கும். அப்போ இந்த சூட்டிலே இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கிற பொருள் வேப்பம்பூலாம் நல்லா இன்னும் வதங்கிடும். அதனால் இதுக்கு கசப்பே இருக்காதுங்க. அதான் அந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் பார்க்கணும். நெய் சேர்த்துருக்குறோம், புளி நல்லா கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், காரம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் போட்டிருக்குறோம். அடுத்தது அரைக்கிறப்ப நம்ம நாட்டு சக்கரை, வெல்லம் அல்லது பனங்கல்கட்டு ஏதாவது போட்டுக்கலாம். இருக்கிறத போட்டுக்க. நான் இன்றைக்கி பனங்கல்கட்டு தான் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கிறது ஒரு மெத்தட். அப்போ இன்னொரு ரெசிபிக்காக நான் வேப்பம்பூவை தனியாக வறுத்துருக்குறேன். அதையும் இந்த கிளிப்பிக்ஸில் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக வறுத்துக்கலாம். இப்போ நெய் வச்சுட்டு வடை சட்டியில் நெய் வச்சுருங்க. அந்த இரும்பு சட்டியை தான் நான் மேக்ஸிமம், சின்ன சட்டி அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சம் தாராளமாக வச்சு இந்த வேப்பம்பூவை இது வேறு ஒரு ரெசிபிக்காக நான் வறுத்துடுங்க. இதை எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த நம்ம வதக்குற மாதிரி இதே மாதிரி தனியாக நீங்கள் வதக்கிக்கலாம். இது வேறு ஒரு வீடியோவுக்கு எடுத்தது, அது இடையில உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம மொத்தமாக வதக்கணும்னா வதக்கினா அதை தனியாக வதக்கிட்டு மற்ற பொருட்களை வதக்கி அப்புறம் இந்த பனங்கல்கண்டு அல்லது நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் இதை போட்டு நம்ம போட்டு 6 மணி அரைக்கணும். இப்போ அரைச்ச பிறகு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பனங்கல்கண்டு போட்டேன், நான் இனிப்பு பத்தலை, அதனால் போட்டிருக்கேன். அப்போ இனிப்பு, புளிப்பு, எல்லா சுவையுமே இதில் அறுசுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு